காரை உடைச்சிடலாம். எனக்கு என்ன சொல்லலன்னு தெரியல, செம்ம டென்ஷன். அந்த பார்த்து வந்துருந்தேன் கரெக்ட். டிராப் பண்ணதுக்கு அப்புறம் அமௌண்ட் என்னக்கா அப்படின்னு கேட்கிறேன். காமாக்கா அடே கேத்தனமா அந்த ட்ரிப் எடுத்துட்டோம். இந்த மாதிரி கேவலமான ட்ரிப் நான் எடுத்து கைஸ் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ நான் போயிட்டு ஏதாவது டீ குடிச்சே ஆகணும். பெரிய பல்லன் மட்டும் எட்டி பாருங்க. நான் நரக வாழ்க்கை நான் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ சைக்கிளில் வச்சு டீ வித்துட்டு இருக்காங்க. ஸோ இது சென்னையில் நல்ல பிஸ்னஸுங்க. ஸோ வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு பிழைக்க தெரியாதுன்னு அந்த மாதிரி ஒரு டீ பிஸ்னஸ் போட்டிருக்கேன். நைட்டு பயங்கரமாக சம்பாதிக்கலாம். இங்கே பாருங்களேன், இன்னொரு விஷயம், இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் அந்த மாதிரிலாம் பாருங்கள், எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ஃபேமிலிக்காக வந்துட்டு நைட்டும் பகலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ பாடுபடுறேன். ஓ நம்மளும் அப்படி தான் பாடுபடுறோமோ. ரைட்டுங்க என்ன மறந்துட்டேன், யூடியூப் வீடியோ எடுக்கிறதுனால சரி ஓகே நம்மளும் கேப் தான் நைட்டு ஓட்டுறோம் அப்படிங்கிறத மறந்துட்டேன். சரி ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன், இதே ஏன்ட்ட காமிச்சிட்டு இருக்கீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த அண்ணன் இறங்கி எப்படி டீ குடிக்க போகிறாரோ அதே மாதிரி நானும் போயிட்டு இறங்கி ஒரு டீயை குடிக்க போகிறேன். எதுக்குன்னு தெரியல, குடிக்கணும்னு தோணுது. அவனும் என்ன தூக்கம் வந்துருங்க, ரொம்ப நேரமாக சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. போயிட்டு ஒரு டீயை போட்டு அப்படி வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். டாடா. நமக்கு அடுத்த புக்கிங் வந்து வெயிட் பண்ணுங்க. இங்கே தான் நிற்கிறாங்க, எங்கேயோ கேப் புக் பண்ணி. இந்த பஸ்ஸு இறங்குது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் டீ குடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டாங்க. சும்மா நிற்கிறதுக்கு ஒரு ட்ராப் ஆச்சு எடுத்து விடலாம். இருங்க கால் பண்ணலாம். ஊபரில் தான் புக்கிங் இருந்துச்சு. இது வேற ரீசார்ஜ் முடிஞ்சிட்டுங்க. இதை இருங்க ஊபர் நார்மல் கால் பண்ணும். ஐ திங்க் அந்த ஆரஞ்ச் டிஷர்ட் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ மேம், வேர் ஆர் யூ? Hello? No, it's near Satyabama University. Ma'am, see here, ma'am. Ma'am? Coming, yes. No. Ma'am, see here. Yeah, Uber. Yeah, standing in the orange station. Yeah, you see the light, ma'am, blinking. Oh, yeah, okay. Four 554. Okay. You're vlogging? Yeah, ma'am. And you're vlogging? Simultaneously. Good job. Content creators are nice. Thank you, ma'am. Seat belt for your safety. ஓகே, இதுக்கப்புறம் தூக்கம் வர மாதிரி இருக்குதுங்க. லைட்டாக இருங்க, ஹெட்ஃபோனில் வந்துட்டு நம்ம கில்லி சாங்ஸை போட்டு விட்றோம். யாரோ யாரிவனோ ஒரு நீரோட்டியோ யாரறிவார் ஆளும் தேறிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார்? லியோ லியோ அர்ஜுனர் வில்லு அரிச்சந்தர் சொல்லு பேடாஸ் மிஸ்டர் லியோதாஸ் பேடாஸ் எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு. இப்படி நல்லா வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஏரியா பார்த்தோன்னா அப்படியே வந்துட்டு ஜர்க் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்துட்டு என்னைக்கு நியூஸில் வந்துட்டு இந்த ஏரியாவை நான் பார்த்தோன்னோ அன்னையிலேருந்து இந்த ஏரியாவில் காரில் போகும்போது பயமாக தான் இருக்குது. என்னன்னா இது அரும்பாக்கம், ஒரு மெட்ரோ பிரிட்ஜ் வந்துட்டு இடிஞ்சு விழுந்திருக்கும். கரெக்டாக இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் இல்லையா, நீங்கள் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா. ஸோ இந்த இடத்துல அரும்பாக்கம் பிரிட்ஜ் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நியூஸில் தான் பார்த்தேன். பார்த்ததுலேருந்து இப்போ ஐ திங்க் எடுத்துட்டாங்க போல. அப்படி ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக கீழே மேலேருந்து கீழே வர ரோட்டில் கிடக்கும். அப்படி இந்த ஏரியாவில் போகும்போதே பயமாக இருக்கும். இங்கே தான் லெஃப்ட்டில் ட்ராப் லொக்கேஷன் காட்டுது, பார்ப்போம். செக்யூரிட்டி வேறு மறைக்கிறாரு. Tower 34 151. Tower 34 151. ஆமாண்ணா. Resident. Chal. How much? GPay. கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், தெரியாதனமாக அந்த ட்ரிப் எடுத்துகிட்டு வந்தேன். 30 கிலோமீட்டருக்கு வெறும் 300 ரூபா, கிலோமீட்டருக்கு 10 ரூபா வச்சு போட்டிருக்கான். பிச்சைக்கார பையன் ஊபரு. சரி டென்ஷன் ஆகுது கைஸ். ஷிட், இதுக்கு நான் அங்கேயே படுத்து தூங்கியிருப்பேன். நான் 30 கிலோமீட்டருக்கு 300 ரூபானா இதில் 150 ரூபா டீசல் போய் இந்த 150 ரூபாய்க்காக நான் அங்கேருந்து இங்கே வர ஓட்டிட்டு வரணுமா? ஷிட், ஒன் ஆஃப் த worst ட்ரிப் எவர் லைஃப் ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி கேவலமான ட்ரிப் நான் எடுத்ததே கிடையாது. எடுக்கும்போது அமௌண்ட்டு தெரில, நான் பார்க்கல. 29 கிலோமீட்டர் ஊபர்னு காமிச்சதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பார்த்தா கொக்காமக்கா 300 ரூபா போட்டு வச்சிருக்கேன் 30 கிலோமீட்டர். இப்போ தான் ரேபிடோ ஒரு புக்கிங் வேறு அடித்தேன். இந்த புக்கிங் ஆனது வேறு எடுக்க முடியல. வெறும் 17 கிலோமீட்டருக்கு ரேபிடோ 500 ரூபா அப்படி நமக்கு போட்டிருக்கான். 30 கிலோமீட்டர் 300 ரூபா. நான் என்னங்க சொல்கிறது? ஸ்ரீ கைஸ் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ நான் போயிட்டு ஏதாவது டீ குடிச்சே ஆகணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பைக்கு கூட ரேபிடோவில் இந்த அமௌண்ட் இருக்காதுங்க. 30 கிலோமீட்டருக்கு பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். 10 ரூபா. ஐயோ,
ஊபர் ஒரு பக்கம் தொல்லை பண்றான்னு பார்த்தா கவர்மெண்ட் இங்க பாருங்க இந்த ரோட்ல உங்களுக்கு நான் இறங்க ஸ்லோ பண்ணி காட்டுறேன். இது எவ்வளவு பெரிய பள்ளம் மட்டும் எட்டி பாருங்கண்ணா, தெரியுதா உங்களுக்கு? இந்த பள்ளத்துல யார் இது மெயின் ரோடு ஆக்சுவலி பாருங்க, முன்னாடி பேனட்டே அடிச்சிருச்சு. ரோட்ல இந்த இவ்வளவு பெரிய வேகத்தோட இப்ப இதுல தேவையா? ஒன்னே பள்ளம், அவ்வளவு பெரிய பள்ளத்தை போட்டு வச்சிருக்காங்க, இல்ல இவ்வளவு பெரிய வேகத்தடையை போட்டு வச்சிருக்காங்க. யாருமே தெரியல, இவனுக்கு பைத்தியக்காரனா இருக்காங்க போல. ஐயோ டென்ஷன் ஆகுது கைஸ். பகல்ல வண்டி ஓட்டினா அது பேர் என்ன டிராஃபிக் இருக்குன்னு பார்த்தா நைட்டு டிராஃபிக்கோட சேர்ந்து இந்த ரோடு தொல்லைங்க. அவருக்கார பார்த்தா மெட்ரோ போடுதுன்னு ரோடை ஃபுல்லா ஒன் வே ஆக்கி விட்டுறதானுங்க. இதுதான் நம்ம அண்ணன் வந்துட்டு டீ கடை போட்டிருக்கோம். அப்படி நேராக போயிட்டு அண்ணன் கடையில் போயிட்டு ஒரு டீயும் ஒரு மோரையும் குடிச்சிட்டோம்னு வைங்களேன், கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம்னா ஏதாச்சும் புக்கிங் வந்துடும். முதல்ல இது நான் வந்துட்டு யாருக்கிட்டே சொல்லி வந்துட்டு இது பண்ணணும், ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் பண்ணுறதுக்காக முதல்ல கடைக்கு போகணும். என்னடா இந்த ரோட்ல டிராஃபிக்கா திரும்பியுமா? ஐயோ இவனுக்கு தொல்லை தாங்க முடியல. பாருங்க, இந்தா இதுலயே ஒரு வண்டி தான் போக முடியும், அதுலயும் ஆப்போசிட்ல நீங்க வந்தீங்கன்னா நாங்க எந்த தாண்டா போறது? அதாவது இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, சென்னை லைஃப் ஈக்குவல் டு நரக வாழ்க்கை. சென்னை ரோட் லைஃப் நரக வேதனை படுத்துறானுங்க. நம்ம ஒரு ஊர்ல கூட ரோடு சரி கிடையாதுங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு பக்கம் வேலை நடக்குன்னா அந்த ரோடை வந்துட்டு இவங்க க்ளோஸ் பண்ணணும். ஐயோ ரோடு க்ளோஸ்டா, டேய் அடப்பாவீங்களா டேய், நேராக போனால் ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கானே. இங்கே என்னதான்டா பண்ணுறீங்க நீங்கள்? ரோட்டில் தோண்டணும் இல்லை உடைக்கணும், எதையுமே தோன்றானுங்க. எதையாச்சும் சரி பண்ணிட்டு திரும்ப இருந்த மாதிரி ரோடை போட்டு போகிறானுங்க. அது கிடையாது, தோண்டி போட்டு அப்படி போயிடணும். என்ன காரணம்னா மக்கள் யாரும் கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க கேள்வி கேட்டாதான் வேலை நடக்கும். வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு தண்ணியே கட்டி கிடந்தாலும் நான் வந்துட்டு தண்ணிக்குள்ள நீதி வேணாலும் வீட்டுக்கு போக வேண்டியவருக்கு இந்த தண்ணி கட்டி கிடக்கிறது கவர்மெண்ட் வந்துட்டு கேள்வி கேட்க மாட்டேங்கிற நீங்க அப்படின்னா அப்படி இந்த இந்தியன் டூல வந்துட்டு தாத்தா கரெக்டா தான் எடுத்திருக்கானுங்க படம். சோதனைநல்லூர் போகிற ரோட்ல அண்ணன் கடையில் நிற்கிறோம். இப்போ மோர் காராபூந்தி போட்டு மாங்காய் போட்டு சும்மா வேற மாதிரி இருக்குது. நைட்டு கரெக்டாக டைமு இந்த பாருங்கள், இந்த 300 அமௌண்ட்டை பார்த்தாலும் டென்ஷன் ஆகிடும். ஹே கைஸ், இன்னைக்கு நமக்கு டைம் சரியில்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்துட்டு 3:30 மணி ஆக போது, இன்னும் ஒரு புக்கிங் வரல. சரி அதான் வந்துட்டு தண்ணி பாட்டில் வச்சு காரை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். கைஸ் நான் இப்போ வந்துட்டு டீ கடையிலேருந்து கிளம்பிட்டேன், வேறு வழி தெரில கைஸ். ஏன்டா அந்த 30 கிலோமீட்டர் 300 புக்கிங் எடுத்தோம். அந்நேரத்துக்கு அங்கே இருந்திருந்தா இன்னும் 2000 அசால்ட்டாக ஓட்டி இருக்கலாமே. சரி விடுங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இவ்வளோ நாள் எழுதி வச்சிருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு என்ன சொல்லலன்னு தெரியல, செம்ம டென்ஷன் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த வண்டி ஓட்டுற யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு காற்று வேற பயங்கர மாதிரி எப்படி வீடியோ எடுக்க போகிறோன்னு தெரியல. கரெக்டு, நீங்கள் தமிழ் பார்த்து வந்துருந்தீங்கன்னா கரெக்டு. இது செம்ம டென்ஷன் ஆகுது கேஸ். அதாவது நீங்கள் நம்ம சேனல் லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா வந்துட்டு நான் வந்துட்டு அம்பத்தூரில் ஒருத்தங்களை ட்ராப் பண்ணிட்டு கோயம்பேடுலேருந்து ஒருத்தங்களை இங்கே பிக்கப் பண்ணால் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். மழை வருது, சீக்கிரம் பேசணும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் ஊர் பேருக்கு நைட்டு ஏன்னா வண்டி ஓடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்காக நான் வந்துட்டு டக்குன்னு புக்கிங் அக்செப்ட் பண்ணி எட்டு வந்துட்டேன். அமௌண்ட்டும் நான் பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் வந்துட்டு எங்கே கோயம்பேடுலேருந்து, இது செம்மஞ்சேரி ஊர் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தூரம் காமிச்சு, கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் காமிச்சு. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் என்னக்கா அப்படின்னு கேட்குறேன். அதாவது நம்மளுக்கு வந்திருக்கும்ல அமௌண்ட்டு. ஸோ என்ன அமௌண்ட் அதை கம்ப்ளீட் ஊபர்கோன்னு முடிச்சா 289 ரூபான்னு போட்டு வச்சிருக்காங்க. கொக்காமாக்கா டே, இதுக்கு நான் வந்துட்டு டீசல் போட்டு எப்படியும் 30 கிலோமீட்டருக்கே வந்துட்டு அவன் கொடுக்குற அமௌண்ட் டீசலுக்கே போயிடும். அந்த 50 ரூபாய்க்கு நாங்கள் வந்துட்டு வண்டி ஓட்டணுமா? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன். அதாவது 289 ரூபாயா? இதில் அவங்களுக்கு ப்ரொமோஷனா? நமக்கு 300, எனக்கு 300 ரூபா வந்துச்சு ஓகேங்களா. கிலோமீட்டருக்கு 10 ரூபா வச்சு போடுறான். ஏன்டா சென்னை சிட்டிக்குள்ளே கிலோமீட்டருக்கு 10 ரூபா வச்சு. நீங்கள் டிராஃபிக் கிடையாது நைட்டு அப்படி இப்படி நீங்கள் 4-5 யாராவது வேணால் சொல்லலாம். வந்து ஓஎம்ஆரில் எட்டி பாருங்கள் டிராஃபிக்கை. நைட்டு ஃபுல்லாக ஒரு ரோடு தான் விட்டுருக்கான். எப்படி துறைப்பாக்கத்துலேருந்து இங்கே வரதுக்கே கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுது நைட்டு டிராஃபிக். உண்மையான வந்த வரைக்கும் இதுக்கு தான் அந்த காரை வச்சு ஓட்டணுமாடா? இந்த அவன் கொடுக்குற 50 ரூபாய்க்கு நான் 30 கிலோமீட்டர் ஓட்டணுமாங்கிறதுக்கு பேசாமல் கம்பை தூக்கி காரை உடச்சிடலாம் தான் எனக்கு தோணுது. ஆனால் என்ன, இது முதல்ல கிட்டத்தட்ட வந்துட்டு இஎம்ஐ ரெண்ட் அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக சேர்த்தா இது ஒரு 11 லட்சம் 10 லட்சம் கிட்ட வருது.
இதை நம்ம தான் கட்டி அவனை உடைச்சாகணும், வேற வழி இல்லை. கட்டுற வரைக்கும் இதை வேணுட்டு ஓட்டி தான் ஆகணும். தயவு செய்து மக்களை, சென்னை மக்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தால் சொல்கிறேன், ஊபரை அன்இன்ஸ்டால் பண்ணி தொலைங்க, ஓகேங்களா? ஏன் அதாவது ஊபர் வந்துட்டு லைக் என்னென்னா வந்துட்டு அதுக்கு பதிலாக இன்ஸ்டால் ஆஃப் ரேப்பிடோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னு வைங்களேன், ஊபரில் என்ன அமௌண்ட் உங்களுக்கு காட்டுதோ அந்த அமௌண்ட் தான் எங்களுக்கு ரேப்பிடோவில் காட்டும், ஓகேங்களா? ரேப்பிடோ எப்படின்னா கிலோமீட்டருக்கு 20 ரூபா, ஓகே? சாலிடாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்களே அமௌண்ட் கால்குலேட் பண்ணி, இப்போ ஊபர் ஓடலாம் பீக் டைமில் ஒரு அமௌண்ட் போடலாம், இந்த மாதிரி அமௌண்ட் போட. ரேப்பிடோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. மிஞ்சி போனால் அது கொஞ்சம் தான் அமௌண்ட் அதிகமாக போடுவான். ரேப்பிடோ இன்ஸ்டால் பண்ணி ஓட்டுங்க. இது ரேப்பிடோ ப்ரொமோஷன் தான் கிடையாது. நீங்கள் வேணால் எல்லா கேப் டாக்ஸி காரங்களையும் சொல்லுங்கள், ரேப்பிடோ மட்டும்தான் லாபம். இந்த இவங்க கொடுத்த 300 ரூபா ரேப்பிடோவில் 15 கிலோமீட்டருக்கு வரும், ஓகேங்களா? 30 கிலோமீட்டருக்கு 300 ரூபா. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு நேற்று ஃபுல்லாக. எனக்கு அது தலைவலியாகவே இருந்துட்டு இருந்துச்சு. என்னடா பண்ணுறீங்க? அந்த வீடியோ இதுக்கப்புறம் வரும், நீங்களே பாருங்கள் அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ தயவு செய்து, நான் இது தெரியாமல் இருந்தது, இது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மிஸ்டேக் தான், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு அக்கா புக் பண்ணாங்க, அதுவும் எனக்கு முன்னாடி தான் புக்கிங்ஸ் வந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டே கேட்டிருக்கணும், அக்கா எந்த ஊருக்கு போகணும், எவ்வளோ அமௌண்ட் காமிக்குது, நானே கேட்டு சாரிக்கா வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணியிருக்கணும். அது பண்ணாதது என்னோட தப்பு. நான் ஏன்னா நம்பினேன் ஒரு ஆவரேஜாக ஒரு 12 ரூபாய். ஏன்னா ஊரில், நம்ம ஊர்லலாம் வந்துட்டு திருநெல்வேலி சைட்லாம் வந்துட்டு டாக்ஸி ஐ திங்க் 12 ரூபா நினைக்கிறேன் கிலோமீட்டருக்கு. அதுவாச்சும் போட்டிருப்பான்னு பார்த்தா இப்படி போட்டு வச்சுருக்கான். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் சென்னையில் நடக்கிற இஷ்யூஸு, அப்புறம் வந்துட்டு காமனாக பொது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பேசுவோம். மேக்ஸிமம் வந்துட்டு நான் நைட்டு வண்டி ஓட்டும். இப்போ வந்துட்டு இங்கே திரும்பி காட்டேன் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழையில் நினைஞ்சா காய்ச்சல் வந்துடும். அப்புறம் வைஃப் நம்மளை திட்டுவாங்க, என்ன திட்டுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப போகிறோம்.